வளையங்கள் சனி மாதிரி பெரிய கிரகங்களில் மட்டும்தான் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? சரி, மீண்டும் சிந்தியுங்கள். சரிக்ளோ வெறும் 250 கிலோமீட்டர் அகலத்துள்ள ஒரு சென்டார் ஆப்ஜெக்ட். ஆனால் அதற்கு இரண்டு நுட்பமான வளையங்கள் உள்ளன. 2013 ஜூன் 3 அன்று ஸ்டெல்லர் ஒக்லூட்டேஷன் மூலம் கண்டறியப்பட்டு 2014 அறிவிக்கப்பட்டது. சிறிய விண்பொருட்களில் வளையங்கள் அரிது, ஆனால் இன்னும் சில கண்டறியப்பட்டுள்ளன. ஹவுமேயா ஒரு டுவார்ஃப் பிளானட் 2017 வளையம் கண்டறியப்பட்டது. ராஷ் லிமிட்குள் குவாவார் மற்றொரு டுவார்ஃப் பிளானட் 2023 வளையம் அறிவிக்கப்பட்டது. வியப்பாக அது ரோஷ் லிமிட்டுக்கு வெளியே இருக்கிறது. வளையங்கள் மோதல்களின் போது உருவான டிப்ரி அல்லது சிறிய நிலவுகள் சிதறியதால் உருவாகியிருக்கலாம். இவை பின்னர் ஸ்பின் ஆர்பிட் ரெசானன்ஸ் மற்றும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் நிலை பெற்றிருக்கலாம். இந்த சிறிய விண்பொருட்களின் வளையங்கள் பெரிய கிரகங்களின் வளையங்களைப் போல பில்லியன் வருடங்கள் நீடிக்காது, ஆனால் சில நிலைமைகளில் நீண்ட காலம் நிலைத்திருக்கலாம். ஆச்சரியம்தானே? இன்னும் பல விண்வெளி ரகசியங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.